Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளா அதே நேரத்துல ரொம்பவே ஹெல்தியான ஒரு போண்டா பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். நம்ம எப்பவும் செய்யறது மாதிரி இல்லாம ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு டேஸ்ட்ல டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை செய்யறதுக்காக நான் இன்னைக்கு மெஷரிங் கப்ல அரை கப் அளவு பச்சை பயிறு, அதே அரை கப் அளவு கருப்பு உளுந்து ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு நைட் ஃபுல்லாவே ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்க கருப்பு உளுந்துக்கு பதிலா வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னமுமே நல்லா ஹெல்தியா இருக்கும். இப்போ இது தனியா இருக்கட்டும். இதுக்காக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு வர மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு வரமிளகாய் ரெண்டோட அளவையுமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஹீட்லயே வச்சுட்டு இதுல இருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இப்போ இதுல தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ரொம்ப நைஸா அரைச்சிடாம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சா கரெக்டா இருக்கும். இது தனியா இருக்கட்டும். இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜார்ல ஊற வச்சிருந்த அந்த பச்சை பயிறு, கருப்பு உளுந்து ரெண்டையுமே தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோடுலயே ஒரு 3-4 முறை நல்லா சுத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சிட்டோம் அப்படின்னா வலுவலுன்னு ஆயிடும். நம்மளுக்கு போண்டா வந்து செய்யறதுக்கு கரெக்டா இருக்காது. பாருங்க, இந்த மாதிரி கொரகொரப்பா தான் அரைச்சிருக்கணும். அப்போதான் கரெக்டான பதத்துல கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாம தான் பல்ஸ் மோடுலயே விட்டு எடுத்திருக்கேன். இது அப்படியே ஒரு பவுல்ல மாத்திட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடரையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கை நிறைய கொத்தமல்லி நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாதி பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம்க்கு பதிலாக ஒரு 10 சின்ன வெங்காயத்தை ரவுண்டா கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்ப இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்து நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெங்காயத்துல இருக்கிற தண்ணியே இதுக்கு போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ நீங்க உருண்டைகளாவும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலரா செய்யற வடை ஷேப்லயும் நீங்க செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கணும். இப்ப நான் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன். நம்ம வந்து இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு உருண்டைகளா உள்ள சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லயே வச்சுதான் வேக வைக்கணும். அப்போதான் வெளியிலயும் நல்லா வேகும், உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வரும். போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. மீடியம் ஹீட்லயே ஒரு 3-4 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி எல்லா சைடுமே ஈவனா வெந்து வரணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லயே வச்சுதான் வேக வைக்கணும். இப்போ ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்மளுக்கு நல்லாவே அது வெந்து வந்துருச்சு. நிறம் எல்லாமே நல்லா மாறிடுச்சு பாருங்க. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மற்ற போண்டாக்களையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே ஹெல்தி டேஸ்டியான பச்சை பயிறு கருப்புளுந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த போண்டாக்கு தேங்காய் சட்னி இல்லை கொத்தமல்லி சட்னியோட சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக்